சரி, இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மக்கள் அவரை பத்தி என்ன நினைக்கிறாங்க? அவர் ஏன்னா அப்படியே போயிட்டாரு அமைதியா? இல்லைம்மா, அவர் சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு செல்லம். இல்லைன்னா அவர் வந்து பார்த்துருப்பாரு. அவர் கட்டாயமாக வந்து பார்ப்பாரு. கட்டாயமாக மக்களுக்கு வந்து சேவை செய்வாருமா. கட்டாயமாக அவர் எனக்கு கண்ணு கலங்குதுமா அவரை பற்றி சொன்னாலுமே. நல்ல புள்ளம்மா அவர் வரணும் கட்டாயமாக. இந்த ஆட்சி மறையணுமா. இந்த ஆட்சியே தேவையில்லை செல்லம். இந்த திமுக ஆட்சியே தேவையில்லை செல்லம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. சொல்ல முடியல எங்களால். எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் நாங்கள். எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டோ தான் ஓட்டுறாரு. ரொம்ப கஷ்டம். ரொம்ப வருமானம் எங்களுக்கு அவ்வளோ இது இல்லை. வீட்டு நேரமே சரியில்லை. வருமானம் இல்லாத விலைவாசியெல்லாம் ஏறி போனதுனால எதுவுமே பண்ண முடியடிச்சிடலாம். ஆனால் அந்த ஆட்சி மாறணும் கட்டாயமாக. விஜய் வரணும். அவர் வரணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். விஜய் முதல்ல வந்தோடனே ஒரு அப்ராணியாக தான் இருந்தாருங்க. இன்னும் ரொம்ப அப்ராணியாக போயிட்டார். அவருடைய இமேஜ் இன்னும் சுத்தமாக குறைஞ்சி போச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா, ஒன்றுமே தெரியாதவர் அரசியலுக்கு வந்தார். சரி பரவாயில்ல, ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்னு வரவேற்கலாம்னு நினச்சோம். ஆனால் அவர் இன்னும் அவர் கூட்டத்தை கூட்டி மக்களை வந்து கொடுமைப்படுத்தி இறந்து 40 பேர் சேர்ந்து அவரோட இமேஜ் குறைஞ்சி போச்சு. அதுதான் உண்மை. இதுக்கப்புறம் அவர் இன்னும் கொஞ்சம் தலை தூக்குவாரா என்னங்கிறது சந்தேகக்கிடமான ஒரு கேள்வி.